ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். எலும்புகளை இரும்பாக்க ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் பண்ண தினமும் சாப்பிடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு கேழ்வரகு, இதை ராகின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக ராகி மாவு கூட யூஸ் பண்ணலாம். ராகி மாவு யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்தெடுத்துக்கோங்க. ராகி இந்த அளவுக்கு கலர் மாறி நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அது வந்ததுக்கப்புறமா எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம்னு மாற்றி வச்சு பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. வேர்க்கடலைக்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இதுபோல் வறுபட்டதுக்கப்புறமா எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, அப்படி இல்லைன்னா வெள்ளை எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கோங்க. கூடவே நல்ல வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் போல் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த கடாயோட சூட்டில் லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். எள்ளு நல்லா இது போல் வெடித்து வரும். இந்த அளவுக்கு வெடித்து வந்ததுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு வெல்லம், கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எதுனாலும் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து, பாகு பதெல்லாம் தேவையில்ல, வெல்லம் நல்லா கரைஞ்சி லைட்டாக பொங்கி வர வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா இது போல் பொங்கி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்க கேழ்வரகை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இது போல் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை தோலை நீக்கிட்டு இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது கூடவே 3 ஏலக்காய் போல் சேர்த்து நல்லா இது போல் நல்ல பவுடராக, ஒன்றும் பாதியமாக இல்லை, நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே அரைச்சோன்னா வேர்க்கடலையிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். நல்ல இந்த பிடிபடுற அளவுக்கு அரைச்சி எடுத்தாலே போதும். இதையும் கேழ்வரகு மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே வறுத்து வச்சுருக்க எள்ளை இதோடு சேர்த்துக்கோங்க. எள்ளு கண்டிப்பாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகை இதோடு சேர்த்து நல்லா சூடாகவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா மாவுலையும் படுற மாதிரி இது போல் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிச்சம் இருக்க பாகையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி வச்சுருங்க. கைச்சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம லட்டுகளாக பிடிச்சி எடுத்துடலாம். கேழ்வரகு, வேர்க்கடலை ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். லைட்டாக கலந்து விட்டுட்டு நல்லா சூடு போனதுக்கப்புறமா நம்ம லட்டுகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இதில் இரும்பு சத்து, நார்ச்சத்து, புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளை நல்லா இரும்பாக்கும். கை கால் இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சோகை வராமல் தடுக்கும். ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நல்ல கைச்சூடு வந்ததுக்கப்புறமா இது போல் நமக்கு விருப்பமான ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக ஹெல்த்தியான ராகி வேர்க்கடலை லட்டு ரெடி ஆயிரும். இது அப்படியே வெளியே வச்சு 7 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இது கொடுத்து விடலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நான் எடுத்த அளவு 200 கிராம் அளவுக்கு எடுத்தேன். அதுக்கு இப்போ மீடியம் ஷேப்பில் ஒரு 10 லட்டு போல் கிடச்சது. வீட்டில் இருக்கிறதான பொருள் மட்டுமே வச்சு ஹெல்த்தியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்த்தோம்.
இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.